சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும். இதில் நான் வேற ட்ராக்கை நோக்கி போகிறேன். இப்போ லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ, வலுவான எதிரிகள் இருக்கணும். சும்மா வர்றவங்க போகிறவங்களெல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? வலுவாக இருக்கிறவங்கள தானே எதிர்க்க முடியும். அப்போ தானே நாம் ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையாக இருக்கோம்னு அர்த்தம். இப்போ யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், அதை நீங்கள் பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுக்க நீங்கள் சம மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எப்படி பார்த்தல, எப்படி பழி வாங்கினேன். ஆனால் அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருப்பீங்க. அதனால யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ, யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ, யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை. நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக ஒரு நல்லது, ஒரு சின்ன சின்னதாக ஹெல்ப் இது செஞ்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க.